அனைவருக்கும் வணக்கம். ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் டெஸ்ட் பேட்ச் தொடர்பான விவரங்களை பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோக்கு வந்திருக்கோம். கம்ப்ளீட்டாக ஜென்ரல் இங்கிலீஷ் தொடர்பான ஒரு வீடியோ இது. ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 2A இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பொது தமிழை தாண்டி ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களோட இம்பார்ட்டன்ஸை மையப்படுத்தி இந்த சிலபஸை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். சிலபஸ் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டு நாங்கள் உருவாக்கியிருக்கோம். 10,000+ கொஷின்ஸ் இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் ஆனது ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் தொடர்பாக இருக்கக்கூடிய கேள்விகள் இடம்பெறும். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா சிலபஸ் தான். ஸோ பொது தமிழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற அப்ரோச் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் சிலபஸ் ஃபேஸ்டு ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறோம். கொஷின்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் என்டையர் சிலபஸ் கேட்டகரி, போத் கிராமர் பார்ட் ஏ பார்ட் பி. இந்த 3 செக்ஷனும் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி 3 செக்ஷன்லேயுமே சிலபஸ் 100% கவர் ஆகிரும். கவர் ஆகி முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 12th ப்ரோஸ் லெசனாக இருக்கட்டும், 11th ப்ரோஸ் லெசனாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம படிக்கிறோம். ஸோ 6 to 12 வரைக்குமே கவர் பண்ணியிருக்கிறோம். 6th standard to 12. நேச்சுரலி நமக்கு 6 to 10 போதும். 6 to 10 போதும். லாஸ்ட்டு குரூப் 2 உடைய கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்துருப்பீங்க. 6 to 10லேருந்து தான் கொஷின் கேட்டிருந்தாங்க. நம்ம சிலபஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சுட்டு ஈவன் 11th 12th இருக்கக்கூடிய போயம் ப்ரோஸையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஈவன் கேரக்டர் நேம்ஸு, ஆத்தர் இன்ஃபர்மேஷன் உட்பட அனைத்துமே நம்ம இதில் கவர் பண்ண போகிறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ 2024 குரூப் 2A டெஸ்ட் பேட்சோட காஸ்ட் 999. இதை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எந்த டைப் எதில் வேணாலும் யூபிஐ ஐடி இந்த நம்பருக்கு, நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பர் 7358910548 என்ற நம்பருக்கு இது நீங்கள் பே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஷின் டெலிகிராம் வழியாக அனுப்பிக்கப்படும். அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க. யூ வில் ரிசீவ் த கொஷின்ஸ் த்ரூ டெலிகிராம். அது தவிர மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் பிடிஎஃப், ஷெடியூல் பிடிஎஃப் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ இதோடைய டெஸ்ட் 1லேருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் 1 என்ன சொல்லுது அப்படிங்கிறதும், அதே மாதிரி நமக்கு ஓவராலாக சொல்லியிருக்கக்கூடிய டெஸ்ட் அடிப்படையிலையும் நம்ம பார்க்க போயிடும். டெஸ்ட் 1லேருந்து ஆரம்பித்து டெஸ்ட்டு 27 வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக 3 ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் 1 20ஆம் தேதி 26/2024 அன்றைக்கி நடக்க போகுது. சிலபஸ் பேஸ் பண்ணி 10th இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சிலபஸ் ஐட்டம்ஸ் மட்டும் தனியாக எடுத்து ஒரு 100 கொஷின் டெஸ்ட்டு. அதில் கிராமர் போர்ஷன் 40 கொஷினு, போயம் 30, ப்ரோஸ் 30 இருக்கும். சரிங்களா? யூஸ்வலி நமக்கு எக்ஸாமில் 33 கேட்பாங்க. கிராமர் 33, ப்ரோஸ் 33, அதுக்கப்புறம் போயம் 33 இருக்கும். இந்த சிலபஸுக்கு மட்டும் நம்ம 40 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் போக போக நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராமர் கொஷின்ஸ் 40 கொஷினு, போயம்லேருந்து 30 கொஷினு, ப்ரோஸ்லேருந்து 30 கொஷின் இன்க்ளூடிங் சப்ளிமெண்ட்ரி ரீடர். இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் 10th இங்கிலீஷ் பேஸ் பண்ணது. இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஆர்டிகல்ஸ், கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இதை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸுங்கிறது லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதை நமக்கு அதிக அளவில் கொஷனாக வச்சுருந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸும் சிமிலராக 10th புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம போயிருக்கோம். ஸோ அப்போது கிராமர் போர்ஷன் இதில் என்ன சொல்லியிருக்கோ அதிலிருந்து தான் கொஷின் வரும். இதில் இல்லாத போர்ஷன் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் இதில் நம்ம சொல்லலை, அதனால வராது. டென்சஸ் சொல்லலை, அதனால் வராது. ஸோ என்ன சொல்லியிருக்குமோ, கிராமர் போர்ஷன் என்ன சொல்லியிருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் கொஷினு. ஸோ சேம் திங் அப்ளை டு த போயம்.
பொயமுக்கு என்ன பொயம் கொடுத்துருக்குமோ அந்த பொயம்லேருந்து தான் கொஸ்டின் வரும். ஆஸ் பர் த சிலபஸில் அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட் சியில் வந்து என்ன ப்ரோஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பயோகிராஃபி 2 பயோகிராஃபி சேர்த்துருக்கோம். மகாத்மா காந்தி அண்டு ஜவஹர்லால் நேரு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை சேர்த்துருப்போம். அந்த பயோகிராஃபியிலேருந்து கொஸ்டின் ப்ளஸ் 10th இங்கிலீஷ் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து நமக்கு வந்து கேள்விகள் கேட்போம். இது வந்து டெஸ்ட் 1 100 கொஸ்டின் என்று நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் 2 த சிமிலர் சிலபஸ் பேஸ்டு டெஸ்ட் 2 9th இங்கிலீஷ்லேருந்து வரும். 9th இங்கிலீஷில் சிமிலராக மேட்ச் த ஃபாலோயிங் சினானிம் ஆண்டனிம் இது எல்லாத்துக்கும் வச்சுருக்கோம். மேட்ச் த ஃபாலோயிங் சினானிம் ஆண்டனிம் வந்து எல்லா கிராமர் போர்ஷனுக்கும் வச்சுருக்கோம். காரணம் சினானிம் ஆண்டனிம்ஸோடைய அளவு எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கு, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ எல்லா இதுக்குமே சினானிம் ஆண்டனிம் காமனாக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரப்போசிஷன், கொஸ்டின் டேக், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரியான கிராமர் போர்ஷன் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 9th புக்கில் இருக்கக்கூடிய எல்லா போயமும் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் எழுதியிருக்கிறது, பாய்சன் ட்ரீயாக இருக்கட்டும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர் இந்த ஃப்ளை, அதுக்கப்புறம் த ரிவர், காமெட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 9th இங்கிலீஷை நம்ம கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 9th இங்கிலீஷில் கூட ப்ரோஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். அதில் சொல்லியிருக்கக்கூடிய முறைகள் என்னெல்லாம் இருக்குதோ அதை நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட் அண்ட் த பெயின் கில்லர் உட்பட நிறைய நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ரீடர் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து 100 கொஸ்டின்ஸ் தான். அப்போ டெஸ்ட்டு 1 100 கொஸ்டின், டெஸ்ட்டு 2 100 கொஸ்டின் என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு அடுத்தது டெஸ்ட் 3 100 கொஸ்டின் தான். 8th புக்கில் இருக்கக்கூடிய இங்கிலீஷு மேட்ச் த ஃபாலோயிங் சினானிம் ஆண்டனிம் கரெக்ட் டென்ஸு வாய்ஸு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இதெல்லாம் சேர்த்து இருக்கும் நம்ம கொஷினு. அதுக்கப்புறம் 8th இங்கிலீஷில் த ஸ்பெஷல் ஹீரோலேருந்து ஆரம்பித்து மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், எ திங் ஆஃப் பியூட்டி, லெசன்ஸ் இன் லைஃபு, மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் பிரேக், சாந்தினி கோவிந்தன் உட்பட இந்த சிலபஸ் கொடுத்துருக்கக்கூடிய போயம் வந்து கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன், மை ரெமினிசன்ஸு, நோஸ் ஜுவல் இதில் கொடுத்துருக்கிறதும், பயோகிராஃபி ராணி ஆஃப் ஜான்சி, நெல்சன் மண்டேலா இதை நம்ம கவர் பண்ணுவோம். 8th இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 ரஸ்கின் பாண்ட் எழுதுனது, இந்த ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடர் மட்டும் வச்சு 100 கொஸ்டின் வந்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா முழுக்க சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம போகிறோம். அப்போ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 8 டெஸ்ட்லேயே எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி முடிச்சுட்டு தான் மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம படிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் நம்பர் 4 7th வந்துட்டோம். 7th இங்கிலீஷில் நம்ம சினானிம் ஆண்டனிம், ஃபில் இன் த பிளாங்க், இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள், சென்டென்ஸ் பேட்டர்ன், ஹோமோஃபோன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம கவர் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ் அதோட ப்ரோஸ் அடிப்படையில் பார்த்தீங்க பொயம் அடிப்படையில் யுவர் ஸ்பேஸு, சி ஃபீவர், கரேஜ், எட்கரே கெஸ்ட் உட்பட இவங்க அது. அதுக்கப்புறம் எடிகா, த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில், த ப்ரேயர் டு த டீச்சர், அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் லிங்கன் உட்பட இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 100 கொஸ்டின் 7th பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் நம்ம கொடுப்போம். சிலபஸ் பேஸ் பண்ண டாபிக் தான். அப்போ சிலபஸ் பேஸ் பண்ணலேருந்தே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம அதிகமாக எடுப்பதற்கான காரணம் நமக்கு சிலபஸோடைய ஃபுல் டெப்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 5 6th இங்கிலீஷு மேட்ச் த ஃபாலோயிங் சினானிம் ஆண்டனிம், ஃபைண்ட் அவுட் த எரர், அதுக்கப்புறம் செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ் உட்பட இதெல்லாம் இருக்கும். போயம் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்கு, ரயில்வே கேரேஜு, இந்தியன் சீசன், ட்ராஜிக் ஸ்டோரி, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸு, ஹூ ஓன்ஸ் வாட்டர், அதுக்கப்புறம் இன் சைல்ட்ஹுட் மலபார் மெமோயர் என்று சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ப்ரோஸ் இதெல்லாம் சேர்த்து சிலபஸ் பேஸ் பண்ணி இதில் ஒரு 100 கொஸ்டின். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஈவன் அந்த ஃபைண்ட் அவுட் ஆட் வேர்ட்ஸ் அவுட்டு, பிளெண்டிங் வேர்ட்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இது எல்லாத்தையும் முடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் 6 என்ன பண்ணுவோன்னா இந்த 5ல் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். டெஸ்ட் நம்பர் 6ல் ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரி ரீடர் எதெல்லாம் விட்டுருந்தோமோ நம்ம கவர் பண்ணாமல் விட்டுருந்த ஒட்டுமொத்த ப்ரோஸு, ஒட்டுமொத்த சப்ளிமெண்ட்ரி ரீடர் 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம சேர்த்து ஒரு 100 கொஸ்டின் வந்து கேட்போம். ஸோ அப்போது எக்ஸ்க்ளூடிங் போயம் தவிர அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 7 ஆத்தர்ஸ் இன்ஃபோ மட்டும் தனியாக ஒரு கொஷினு டெஸ்ட் நம்பர் 7ல். ஸோ இன்க்ளூடிங் ப்ரோஸ், போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி உட்பட எல்லாம் சேர்த்து ஒரு 100 கொஷின், ஆத்தர் இன்ஃபர்மேஷன் மட்டுமே 100 கொஷின் வந்து கேட்போம். ஸோ இப்படி நம்ம படிக்கும்போது ஆத்தர் மட்டுமே தனியாக நமக்கு ஒரு 100 கொஷின் இருக்கும்போது இதை நீங்கள் படித்தாவே போதுமானது. ஆத்தர் பற்றின அனைத்து தகவல்களும் வந்துடும். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி ரீடரில் கேரக்டர் உட்பட அந்த கான்சன்ட்ரேஷன் அடிப்படையில் ஒரு கொஷின் எடுக்கும்போது அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அமையுது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் 8 வந்து சிலபஸ் பேஸ்டு ஃபுல் டெஸ்ட். சிலபஸ் எப்படி டிஃபால்ட்டாக 33 கிராமர், 33 பார்ட் ஏ, 33 பார்ட் பி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி 1 இல்லை 34 ஏதோ ஒன்று பண்ணி 100 கொஷின் வந்து நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த 100 கொஷினோட ஃபுல் சிலபஸ் கவர் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு 8 டெஸ்ட்லேயே 100% சிலபஸ் கவர் பண்ணுறோம், ப்ளஸ் 100% கண்டென்ட்டையும் கவர் பண்ணுறோம். அப்போ 100% கண்டென்ட்டு, 100% சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களை முடிச்சுட்டு தான் புக் வைஸ் டெஸ்ட் எடுக்கிறோம். இப்போ புக் வைஸ் டெஸ்ட் எடுக்கும்போது டெஸ்ட் நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸு 12th ஸ்டாண்டர்ட் புக்கை ரெண்டாக பிரிச்சிடுறோம். ரெண்டாக பிரித்து 50 கொஷினாக டெஸ்ட் எழுதுகிறோம். ஸோ அப்போ பார்ட் 1 பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 போயமு, ஒரு 3 ப்ரோஸு, 3 சப்ளிமெண்ட்ரி ரீடர், இதெல்லாம் சேர்த்து ஒரு 50 கொஷின். அடுத்தது பார்த்திங்கன்னா மற்றொரு 50 கொஷின். ஸோ இந்த இடத்துல கிராமர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமர் அங்கே என்ன கிராமர் கொடுத்துருக்கோ அதே கிராமர் ரிப்பீட் ஆகும். கிராமரு, வெக்கப்ஸு இது எல்லாமே 12th புக்கில் என்ன டிஃபால்ட்டாக இருக்குதோ அதை வச்சு நம்ம கொஷினில் வரும். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 9, டெஸ்ட் நம்பர் 10 இப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். எக்ஸாம்பிள் த சம்மிட்டு, அதுக்கப்புறம் ஆன் த ரோடு, த ரூல் ஆஃப் த ரோடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொயம் நமக்கு சிலபஸில் இல்லைனாலும் அந்த பொயமில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதை வச்சு நமக்கு கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கவர் பண்ணுறோம். டெஸ்ட் நம்பர் 11 பார்த்திங்க அப்படின்னா 11th இங்கிலீஷில் கவர் ஆகுது. அதில் ஒரு 50 கொஷினு. 11th இங்கிலீஷை ரெண்டாக பிரிச்சுருக்கோம், 50-50யாக பிரித்து இருக்கக்கூடிய லெசன், கம்ப்ளீட் லெசன்ஸை நம்ம பெரும்பான்மை இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின் வரும். அதேமாதிரி 11th புக்கில் என்னென்ன கிராமர் போர்ஷன் இருக்கோ அதிலிருந்து கேள்விகள் வரும். நெக்ஸ்ட்டு 12, டெஸ்ட் நம்பர் 12 11th இங்கிலீஷோட செகண்ட் பார்ட்டு, டைட் கார்னர்ஸ் வந்து ஆரம்பித்து இருக்கக்கூடிய போயமு, ப்ரோஸு, சப்ளிமெண்ட்ரி ரீடர் இன்க்ளூடிங் பிளேயில் நமக்கு வந்து அந்த கோட்ஸ் கேட்கலனாலும் அந்த பிளே எதை பற்றினது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம கேள்விகள் வரும். டெஸ்ட் நம்பர் 13 10th புக்கு ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 50 கொஷினு, செகண்ட் ஹாஃப் ஒரு 50 கொஷின். அப்போது 12th 100 கொஷினு, 11th 100 கொஷினு, 10th 100, 8th 9th 7th இது உட்பட எல்லா இடங்களையும் 100 கொஷின் நம்ம பார்க்குறோம். இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் ரொம்ப முக்கியமான ஒரு சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய லெசனு. இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் என்பது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஆரம்பித்து த நைட் கோஸ்ட் காட் இன், எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லைஃபு, கிரம்பிள் ஃபேமிலி, ஐ எம் எவ்ரி விமன் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் டெம்பஸ்ட்டு, சிக்ஸாக்கு, த ஸ்டோரி ஆஃப் முல்லான் அதெல்லாம் நம்ம இதில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம வந்து கொஷின் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதற்கு அடுத்தது 10th இங்கிலீஷோட செகண்ட் பார்ட்டு, அதில் ப்ரோஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பொயம் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி ரீடர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இந்த பேசிஸில் நம்ம ஆன்சரை வந்து கொஷின் வந்து கம்போஸ் பண்ணியிருப்போம். எகெயின் இது வந்து 50 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சீரியஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதற்கு அடுத்தது டெஸ்ட் நம்பர் 15 9th இங்கிலீஷை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒரு போர்ஷன் ஆஃப் 50, அனதர் போர்ஷன் ஆஃப் 15 ரெண்டாக பிரிச்சிருக்கோம். லேர்னிங் த கேம் இது வந்து ப்ரோஸு, இதிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர், அதுக்கப்புறம் ட்ராமா த ஓல்டு மேன் ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா இருக்கும். ஸோ அதிலிருந்து நமக்கு கேள்விகள் வரும். ஸோ அந்த பேசிஸில் நம்ம பார்த்துப்போம். இது வந்து டெஸ்ட் நம்பர் 15. அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 16 வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th இங்கிலீஷு,
17 oranges, water the elixir of life, 0 to infinity, a birthday letter உட்பட இந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து ஒரு 50 கொஷின்ஸ் வரும். அப்போது 9th பார்ட் 1 ஒரு 50 கொஷினு, பார்ட் 2 ஒரு 50 கொஷின், அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஷின் கொடுப்பாங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் 17. டெஸ்ட் நம்பர் 17 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th இங்கிலீஷ். ஸோ 8th இங்கிலீஷில் 50 கொஷினு, அது 2 பார்ட்டாக பிரிச்சுட்டோம். பார்ட் 1 50, பார்ட் 2 50. நோஸ் ஜுவல்ஸ்லேருந்து ஆரம்பித்து மை ரெமினிசன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ப்ரோஸு, அப்புறம் போயமு, அப்புறம் சப்ளிமெண்ட்ரி ரீடர், அதுலேருந்து கேள்வி வரும். அப்புறம் பீயிங் சேஃபு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, சைபர் சேஃப்டி, ப்ளே வந்து ஜாக் அண்டு பென் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இடங்களில் சென்சிபிளான கொஷின் தான் கேட்போம். அதாவது கொஷினை கஷ்டம் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து நம்ம வேலை கிடையாது, பட் சென்சிபிளான கொஷின்ஸ் இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் தான் கொஷின் வந்து நாங்கள் வைப்போம். ஏன்னா காரணம், நம்ம சிலபஸ் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். அந்த ஃபஸ்ட்டு 8 இதுலேயே சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு சிலபஸோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதோட ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து தான் நம்ம கொஷின் வைக்க போகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்குறோம். டெஸ்ட் வந்து 18 வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ 8th வரைக்கும் வந்திருக்கோம். டெஸ்ட் 19 வந்து 7th 2 போர்ஷனாக பிரித்து 50 கொஷின் வந்து வச்சுக்கோம். ஸோ 50 கொஷின்ஸ் வந்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் டேர்ம் 1, 2, 3 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். டேர்ம் 1 என்ன கொடுத்துருப்பாங்க, டேர்ம் 2 என்ன கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு, அதாவது டேர்ம் 1 டேர்ம் 2 பாதி ஒரு டெஸ்ட்டாக வச்சிடறோம். அதுக்கப்புறம் டேர்ம் 2 மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சு டேர்ம் 3யோட சேர்த்து ஒரு டெஸ்ட் வச்சிடறோம். ஸோ அப்போ அதன் அடிப்படையில் தான் 20 கொஷின் வந்துருச்சு. அதில் 50 கொஷின் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் 21 6th இங்கிலீஷ். 6th இங்கிலீஷும் டேர்ம் 1 இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு 3 பொயமு, ப்ரோஸு, சப்ளிமெண்ட்ரி ரீடர், அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் 22 பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் போர்ஷன்ஸ் செகண்ட் டேர்மு, தேர்ட் டேர்ம் உட்பட எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அப்போ இது வரைக்கும் வந்துருச்சுன்னா புக் வைஸ் கவர்டு. அப்போ 2 விஷயத்தை கவர் பண்ணிட்டோம். சிலபஸ் வைஸ் கவர்டு, அப்புறம் புக் வைஸ் கவர்டு. இந்த 2 போர்ஷன் முடிச்சுட்டு கிராமர் மட்டும் ஒரு 100 கொஷின் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் போயமு, ப்ரோஸு, சப்ளிமெண்ட்ரி ரீடர் வித்தவுட் கிராமர் ஒரு 100 கொஷின். இப்போ 2 டெஸ்ட்டு முடிஞ்சது. வித்து கிராமர் மட்டும், கிராமர் அலோன் 100 கொஷின்ஸு, வித்து கிராமர் 100 கொஷின்ஸ், 2 முடிச்சிட்டோம். இப்போ ஃபுல் டெஸ்ட் வந்துடுறோம். ஃபுல் டெஸ்ட்டில் ஃபுல் டெஸ்ட் 1, ஃபுல் டெஸ்ட் 2, ஃபுல் டெஸ்ட் 3, இந்த 3 டெஸ்ட்டுமே சிலபஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ என்ன சிலபஸோ அந்த சிலபஸில் டிஎன்பிஎஸ்சி எந்த வடிவில் கேட்டிருக்காங்களோ அதிலேருந்து நாங்கள் கொஷின் எடுப்போம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் நடத்தின எக்ஸாமில் ஒரு 10 மேட்ச் த ஃபாலோயிங் வச்சுருக்காங்க, 10 டைரக்ட் கொஷின் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அசஸ் ரீசன் டைப்பில் கொஷின் வச்சுருக்காங்கன்னா டைரக்ட் கொஷின், அல்லது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வச்சுருக்காங்க. அந்த பேசிஸில் என்ன எலமெண்ட்ஸை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களோ, ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு டெஸ்ட்டு. அப்போ ஃபுல் டெஸ்ட் 1, ஃபுல் டெஸ்ட் 2, ஃபுல் டெஸ்ட் 3, 3 டெஸ்ட்டும் நம்ம கம்பேர் இந்த முடிச்சிடறோம். அப்போ ஓவராலாக இருக்கக்கூடிய இந்த 27 டெஸ்ட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இது கூட சேர்ந்து உங்களுக்கு ஜிஎஸ் 100 கொஷின் இருக்கும். அந்த ஜிஎஸ் 100 கொஷின் பற்றின தகவல்கள் நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். சங்கர் சார் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மொத்தமாக ஜென்ரல் இங்கிலீஷுக்குன்னு 27 தேர்வுகள், கிராமருக்குன்னு தனி ஒரு டெஸ்ட்டு, ப்ரோஸ் அண்டு பொயமுக்குன்னு தனி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு, செகண்ட் ஃபுல் டெஸ்ட்டு, தேர்ட் ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 போர்ஷனுக்கும் சேர்த்து நமக்கு வந்து கேள்விகளை நம்ம கம்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் கம்பேர் டு தமிழில் படிக்கும்போது படிக்கிறதுக்கான நாட்கள் குறைவாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு டைம் ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடரையோ ஒரு போயமையோ படிச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். நினைவில் வச்சுக்கிறதுக்கும் நம்ம அதிகம் சிரமப்பட தேவையில்லை. நமக்கு வந்து கேட்குறது வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க, அப்ரிஷியேஷன் கொஷினை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதிலிருந்தே நம்ம ஈஸியாக எழுதிட முடியும். ஸோ அதனால்
நீங்கள் சீரியஸாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். இது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். நன்றி, வணக்கம்.